சபரீசன் நேற்று வில்லிவாக்கத்திலே போய் நிர்வாகிகளிடத்திலே பேசியிருக்கிறார். அதில் அவர் மட்டும் போகவில்லை, அவருடைய மனைவி செந்தாமரையும் அழைத்து போயிருக்கிறார். திரு ஸ்டாலினுடைய பொண்ணு 2 பேரும் போய் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காரு? இந்த தேர்தலில் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனை எதிர்த்து நிற்கிறது கார்த்திக் மோகன் அல்ல, சபரீசன் என்கின்ற நான் தான் நிற்கிறேன். கார்த்திக் மோகனை வெற்றி பெற செய்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை தேர்ந்தெடுத்து இங்க நிறுத்தின காரணமே திமுகவுடைய வெற்றியை நான் உறுதி செய்யறது தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுத்துருக்காப்ல நம்ம சபரீசன். 3 பேரும் ஒரே சுற்றுல இருந்த நண்பர்கள் கடந்த காலங்களில். யாரு? கார்த்திக் மோகன், சபரீசன், ஆதவ அர்ஜுன். திரு சபரீசனுக்கு ஒரு பெரிய விவகாரம் என்னவென்றால் எப்படியாவது தாவேகாவை தோற்கடிக்கப்பட வேண்டும். கார்த்திக் மோகன் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்திருக்கிறார். பார்த்து இந்த தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்கு உதயநிதி அவரை கிண்டல் பண்ணும் விதமாக பேசியதாகவும் செய்தி வெளியாகிறது. என்ன சொல்லியிருக்கிறார்? உனக்கு ஃப்ரெண்டு தானே நீ ஆதவ அர்ஜுனை எதுக்குறதுக்கு தயங்குறா இப்படின்ன மாதிரி கிண்டலாக கேட்டதாகவும், அதிலே சினமுட்டு எப்படியாவது நாம் ஆதவ அர்ஜுனை வெற்றி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சவால். அந்த சவாலின் சூழலில் தான் இப்பொழுது அங்கே ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக மிகப்பெரிய ஃபோர்ஸ் அதிகாரம். திமுகவினுடைய அனைத்து ரத கஜ துரஜாதிபதிகள், யானைப்படை, காலாட்படை, தரைப்படை எல்லாம் அங்கே இறங்க போகிறது. அது ஒரு கடுமையான ஒரு களச்சூழலை ஏற்படுத்தும். திருப்பி சொன்னால் அது சபரீசனுடைய நட்சத்திர தொகுதியாக மாறி போயிருக்கிறது. சொந்த பொண்டாட்டியை, மனைவியை அழைத்து கொண்டு இங்கே வெற்றி பெறுவது காலத்தின் கட்டாயம், நான் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்போது அவர் 2வது இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால அடுத்தடுத்து அவர் வெளியே வரப்போகிறார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். எப்படி இருக்கு தேர்தல் களம்லாம்? தேர்தல் களம் இனிதானே, இப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூடாயிரும். நார்மலாக சபரீசன் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை, எம்பியாவோ எம்எல்ஏவோ மினிஸ்டராவோ எந்த பொறுப்புலையும் இல்லை. ஆனால் இந்த பெயரை குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம கேட்டுட்டு இருப்போம். முதல்வர் அவர்களுடைய மாப்பிள்ளை அவரு நேற்று ஒரு சின்ன ஒரு பைட்டு மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்கள்கிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, தாவேகாங்கிற கட்சியால திமுகவினுடைய வெற்றி எந்த அளவுக்குமே பாதிக்கப்படலை, 100% ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் வெள்ளிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளரான திரு கார்த்திக் மோகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சாரத்துக்குள்ளெல்லாம் வந்ததில்லை. 2021 வரல, 24 வரல, கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே இல்லை. இப்போ வந்திருக்குது அப்படிங்கிறதுனுடைய பின்னணியை எப்படி சார் பார்க்கறது? நேற்று அவர் முதலாக களம் கண்டிருப்பது தனது நண்பர் கார்த்திக் மோகன். யார் இந்த கார்த்திக் மோகன்? அண்ணா நகரில் வேட்பாளராக இதுகாரம் இருந்த மோகனுடைய சொந்த மகன்தான் இந்த கார்த்திக் மோகன். கார்த்திக் மோகனை நிறுத்துவதற்கு அண்ணா நகர் வேட்பாளர் தனது இடத்தை கொடுப்பதற்கு சிஎம்க்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அவர் பரிந்துரைத்து விட்டார். சபரீசன் நேற்று வில்லிவாக்கத்திலே போய் நிர்வாகிகளிடத்திலே பேசியிருக்கிறார். அதில் அவர் மட்டும் போகவில்லை, அவருடைய மனைவி செந்தாமரையும் அழைத்து போயிருக்கிறார். திரு ஸ்டாலினுடைய பொண்ணு 2 பேரும் போய் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல் செக்டர் அல்லவர் போடணுன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. வணக்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காரு பொதுக்குழுவில் அந்த கட்சி முக்கியமான நிர்வாகிகள். இந்த தேர்தலில் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனை எதிர்த்து நிற்கிறது கார்த்திக் மோகன் அல்ல, சபரீசன் என்கின்ற நான் தான் நிற்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, கார்த்திக் மோகனை வெற்றி பெற செய்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை தேர்ந்தெடுத்து இங்கே நிறுத்தின காரணமே திமுகவுடைய வெற்றியை நான் உறுதி செய்கிறதுக்கு தான்
அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுத்துருக்காப்புல. யார்? நம்ம சபரீசன். ஈகோவை காட்டுற மாதிரி இருக்க இல்லை, கார்த்திக் மெசேஜ் யார் அப்படின்ட்டு நாம் அதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது அந்த பின்னணி தகவல்கள் என்னவென்றால், முதலில் அவர் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர். இரண்டாவது, இந்த கார்த்திக் யார் என்றால் அண்ணா நகர் மோகனுடைய மகன் மட்டுமல்லாமல் இந்த 3 பேரும் ஒரே சுற்றில் இருந்த நண்பர்கள் கடந்த காலங்களில். யார்? கார்த்திக் மோகன், சபரீசன் மற்றும் ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுனுடைய ஒரு நிறுவனத்தை தொடங்கி வைத்ததே சபரீசன் தான் கடந்த காலங்களில். அதற்கு பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தார். அது அந்த நிறுவனம் தான் அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்து. அது பெண்ணு இல்லை சார், இவரும் வச்சிருக்காருல்ல ஆதவர். ஆதவ் அர்ஜுன், அது அவங்களுக்கு தாவேக்கா அந்த நிறுவனத்தை தான் தொடங்கி வச்சவர். அந்த நிறுவனத்தை தாவேக்காவுக்காக அவர் திறந்து வைக்கவில்லை. தாவேக்காவில் இணையறதுக்கு முன்னாடி திறந்து வைத்தார். அவர் திமுகவில் இருந்தார், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிகளோடு இணக்கமாகி நெருக்கமாகி வந்தார். அதுக்கப்புறம் இப்போ தானே தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன். கரெக்ட். பொதுமக்களுடைய குரல் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. மக்களின் குரல், பொதுமக்களின் குரல், சாமானியர்களின் குரல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ரைட், அதை விட்டுருங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய அமைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது திரு சபரீசன் அதை இது பண்ணியிருக்கார். இந்த சபரீசனுக்கும் கார்த்திக் மோகனுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு மட்டுமல்ல, முக்கியமாக அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடங்களெல்லாம் போய் கலந்து கொள்வது, பார்ட்டிகள், அப்படி ஒரு நட்பு. சரி, இப்போ அந்த அடிப்படையில் காலப்போக்கில் கடந்த 2025ஆம் ஆண்டு மத்திய பிஜேபி அரசு அதை அமலாக்கத்துறை நாடு முழுவதும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த ரெய்டு தெலுங்கானாவில் நடக்கிறது, ஆந்திர பிரதேஷ் நடக்கிறது, கர்நாடகாவில் நடக்கிறது, தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த G2 இந்த நிறுவனங்களில் நடத்தப்பட்டது. சரி, G2 நடத்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணா நகர் மோகன் வீட்லேயும் நடக்குது. அண்ணா நகர் மோகன் யார்? எம்எல்ஏ. அவர் யார்? அவர் சபரீசனுடைய பினாமியா? தெரியாது. அவருடைய வீடுகள்லையும் நிறுவனம் நடக்குது. சரி, என்னடா அவர் வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படியே உள்ளே போய் பார்த்தால் திரு கார்த்திக் மோகன், இப்பொழுது ஆதவ் அர்ஜுனை நிறுத்தி இவர் அந்த நிறுவனத்தில் முக்கிய பதவியில் இருக்கார். யார்? நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சாதாரணமாக 500 ரூபாயை வைத்துக்கொள்வோருக்கு பிரச்சனை இல்லை. 5 கட்டை வைத்துக்கொண்டால் நீ 100 கட்டையை வைத்துக்கொள், நீ 2 கட்டையை வைத்துக்கொள், அங்கே கொண்டு கொடுத்து விடலாம் என்பது ஆட்கள் தேவை. உங்களுக்கு புரிகிறது என்று புரிகிறேன். ஒரு 500 ரூபாய் நம்ம தூக்கி வச்சுட்டு பேக்கெட்டில் போகிறோன்னா யாரும் கேட்க மாட்டான். போலீஸ்காரன் தான் 500 ரூபா இருக்குது சார், பெட்ரோல் போட்டால் 100 ரூபா இருக்கும், பிடிக்கும், போயிட்டு வாங்க சார்ன்றோம். ஆனால் அதே 500 ரூபா கட்டை ஒரு 10 கட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரே நடிகை கொண்டு போக முடியாது. 5 லட்சம் ஆச்சு. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன செய்வோம்? நீ 2 கட்டை வைத்துக்கொள், நீ 3 கட்டை வைத்து முன்னாள் செல். அப்படி அவர்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள், பினாமிகள் எல்லாம் தேவை இருக்கிறது. ஆகவே தான் கார்த்திக் மோகன் ஏற்கனவே மோகனுடைய மகனாக மட்டுமல்ல, அவருடைய அந்த சாதி பின்னணி, வலிமையான ஒரு சாதி பின்னணி, அது சபரீசனோடு நெருக்கமான உறவு, இதையெல்லாம் வைத்து அந்த நிர்வாக பொறுப்பிலே அவர் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்று பார்த்து கொள்ளுங்கள். சாதாரணமான நிறுவனம் அல்ல அது. அடே, இது என்னடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கதையாக இருக்கிறதே என்று பார்த்தால் உண்மையிலேயே இவர் அந்த கட்சியினுடைய முக்கியமாக பெனாமியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அமெரிக்கா இது அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் ஏஜென்சிஸ் குறிவைத்து தாக்குறதுனால் தமிழமதன் வீட்டிலும் என் வீட்டிலும் G2 விவகாரத்துக்கு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை. நம்ம அன்றாட சாப்பிடுவதற்காகத்தான் பணம் இருக்கும், நமக்கு தேவைகளுக்கான வைத்திருப்போம். அவர்கள் வீட்டில் போய் நடத்தின பிறகுத்தான் இந்த கார்த்திக் மோகன் யார் என்ற செய்தி வருகிறது. கார்த்திக் மோகன் சபரீசனுடைய நெருக்கமான மனசாட்சி. ஆகவே தான் இதுவரை நீங்கள் கேட்ட கேள்வி, இதுவரை அரசியலில் முகம் தெரியாமல் ஒரு தனித்துவமான பவர் செக்டராக இயங்கி கொண்டிருந்த அம்பாசமுத்திர முதலியார் குடும்பத்தை சார்ந்த பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு ரொம்ப நெருக்கமான உறவாகவும் அல்லது நீண்ட உறவாகவும் இருக்கக்கூடிய திரு சபரீசன் என்கின்ற ஆளுமை, அவர்தான் இன்றைக்கு ஒரு நிழல் உலக முதல்வர், அப்படி தான் சொல்லணும். திரு ஸ்டாலின் அவர்களை கடந்த முறை ஒரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு 21ஆம் தேதி வடிவமைத்ததே இதே பெண் நிறுவனமும் இதே கூட்டாளிகளும் தான். அப்படி என்று சொன்னால் திரு கருணாநிதி இருக்கும் வரை அவர்கள் தலை காட்டவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கருணாநிதியினுடைய கடைசி காலத்தில் 2 ஆண்டுகள் அவர் பேச முடியாமல் போன பின்புதான் இவர்கள் எல்லாம் இப்போது வந்து விட்டார்கள். அது இப்போது ஒரு சுருக்கமான ஒரு அரை கட்சியாக மாறிவிட்டது. அரசாங்கம் நடத்துவதே ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே தான் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அங்கே அவருக்கு நெருக்கமான இரத்த உறவுகள் தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அது வழி நடத்தப்படுகிறது, செயல் நடத்தப்படுகிறது. அதை விட்டு விடுங்கள். இப்பொழுது இந்த இடத்தில் திரு சபரீசனுக்கு ஒரு பெரிய விவகாரம் என்னவென்றால், எப்படியாவது தாவேகாவை தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம் என்றால், மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பல வழிகளிலும் விமர்சித்து வந்திருப்பவர் திரு ஆதவ அர்ஜுனா. அவருடைய
அவருடைய மூ எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்தவர் கார்த்திக் மோகன் என்றும் நேற்றைக்கு பிரபலமான செய்தியேடு நள்ளிரவு தன் செய்தியை தெரிவிக்கிறது. அவர் எப்படி மூவ் பண்ணுவார், என்ன ஒரு கேட்டகரியான அணுகுவார், அதுக்கு நாம் கவுண்டர் கொடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே பெரிய முதலைகள். அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 190 கோடி ரூபாய் அரசாங்கத்திலே அவர் சமர்ப்பித்திருக்கிறார். யார்? திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் 180 கோடியோ 190 கோடியோ. அப்படி என்றால் அவரிடத்தில் எத்தனை 190 கோடி இருக்கும் என்பதை நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு சிட்டியில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2 இடத்துல நிற்கிறார். பெரம்பூரில் நிற்கிறார், அப்புறம் திருச்சி கிழக்கில் நிற்கிறார். இப்போ அவர் அதை தனக்கு ஒரு கிறிஸ்தவ மக்கள் மெஜாரிட்டேரியனாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இங்கேயும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் இங்கே தான் இருக்கிறார். ஆகவே ஆதவ் அர்ஜுனை தோற்பிடிப்பது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். அதனால்தான் திரு சபரீசன் போய் நீங்கள் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது போல் ஆதவ் அர்ஜுனை எதிர்த்து நிற்கக்கூடிய கார்த்திக் மோகனை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நிறுத்தியிருக்கிறார்கள். இதை நிறுத்துவதற்கு முன்பு மிகப்பெரிய குளறுபடிகள் அங்கே நடந்திருக்கிறது திமுகவில். அதையும் நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் திரு மோகன் அண்ணா நகரில் இந்த முறை போட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை, அண்ணா நகர் தொகுதியை கார்த்திக்கு கேட்டிருக்கிறார்கள். யார்? சபரீசன். ஆனால் உதயநிதிக்கும் கார்த்திக்கும் ஒரு லடாய் வந்து விட்டது. உதயநிதி என்ன செஞ்சிருக்கிறார்? அவருக்கு ரொம்ப கையாளாக இருக்கக்கூடிய சிட்டரசு, அவர் தான் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவருக்கான அந்த தொகுதியை கேட்க, அந்த தொகுதியை கேட்க மாப்பிள்ளை வந்து மாமாவிடம், மாமா அந்த தொகுதியை கார்த்திக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர் கேட்க, மகன் அப்பா இந்த தொகுதியை இங்கே கொடுக்குன்னு கேட்க, ஒரே குளறுபடி. அதற்கு பிறகு அத்தையெல்லாம் இந்த சமாதானத்தில் ஈடுபட்டாக என்னவோ தெரியவில்லை. அதற்கு பிறகு நேரடியாகவே கார்த்திக் மோகன் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்திருக்கிறார். பார்த்து இந்த தொகுதி எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்கு உதயநிதி அவரை கிண்டல் பண்ணும் விதமாக பேசியதாகவும் செய்தி வெளியாயிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்? உனக்கு ஃப்ரெண்டுன்னு தானே நீ வந்து ஆதவ் அர்ஜுன் எதுக்குறதுக்கு தயங்குறா அப்படின்ன மாதிரி ஒரு வார்த்தை கடினமாகவோ நகைச்சுவையாகவோ கிண்டலாகவோ கேட்டதாகவும், அதிலே சினமுட்டு எப்படியாவது நாம் ஆதவ் அர்ஜுனை வெற்றி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சவால். அந்த சவாலின் சூழலில் தான் இப்பொழுது அங்கே ஆதவ அர்ஜுனனுக்கு எதிராக மிகப்பெரிய ஃபோர்ஸ் அதிகாரத்தில். அவர்களுக்கு பணம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ சாதாரணமாக நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு தொகுதிக்கு 25 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றது. அதே மாதிரி வேட்பாளர்கள் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணுவார்கள். ஆக 40 கோடி ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு தொகுதியும் அவர்களுக்கு இப்போது வாழ்வாதார பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் பார்த்தால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டது. தெலுங்கு வேட்பாளர்கள் 15 பேரை அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று முதலியார்களை 14 பேர் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறார்கள். ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தார்கள். முதலியார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதியழகன் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்து நாவலர் அனைவருமே முதலியார்களாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எப்போதும் இப்போ ஆலந்தூர் பாரதி போன்றவர்கள் முதலியார்கள், சபரீசன் அதே போன்று, அதே மாதிரி கார்த்திக் மோகன், இப்படி எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தால் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் 15 பேரும் நிறுத்துவதற்கு ஒரு கணக்கெடுக்கும் போது இந்த முறையில் அந்த வாக்குகள் சிதறுகிறது. அந்த முதலியார்கள் வாக்குகளும் தெலுங்கு வாக்குகளும் இந்த முறை யாருக்கு செல்கிறது? விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அவர்களுக்கு கவலை வந்துவிட்டது. நேற்றைக்கு கூட லோக் போல் அதனுடைய கருத்து கணிப்பில் 23.4%, 24% வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. எந்த இடத்துல 24%? மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்கிறார். 24% எத்தனை சீட்டா கன்வெர்ட் ஆகும்? அது 8 to 10 போட்டிருக்காங்க. 8 to 10 சீட்டு. அந்த 8 to 10 சீட்டில் ஆக்சுவலி இது அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணான்னா அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அது முதல் தேர்தல். இப்போ அவருக்கு ஒரு நீண்ட எதிர்காலம் இருக்கிறது. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு ஒரு நீண்ட எதிர்காலம் இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட 25% கிட்ட வருதுன்னா ஒரு கால் பங்கு. இப்போ நாம் என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு 10, 12, 13, 15க்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த லோக்பால் வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மை. கடந்த காலங்களில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் பிஜேபிக்கெல்லாம் ரொம்ப ஒரு கரெக்டாக போட்டாங்க. அது மாதிரி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறோம். எல்லாமே சரியில்லை, ஆனால் அவர்கள் ஒரு துல்லியமாக எடுத்திருக்கிறார்கள். டிஎம்கேக்கு அப்படி பார்த்தாலும் கூட திமுக வாக்கு வங்கி 50% வரவில்லை, 40.1 கண்டெயின் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக 29% நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக 29%, பிஜேபி ஒரு 8% வைத்துக்கொள்வோம். அமமுக போன்ற கட்சிகள், பாமக, துணை இணை கட்சிகளை போனால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு 16%, 15% தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில்
தைரியமாக சபரீசன் இப்பொழுது வெளியே வந்து விட்டார். இப்பொழுது அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியை ஒரு பெரும் சவாலாக எடுத்திருக்கிறார்கள். வில்லிவாக்கம் தொகுதியில் மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டனாலும் தாவேகாவினுடைய ஆரம்பகால முகமாக திரு ஆதவ் அர்ஜுன் இருப்பதாலும் அவரை தோற்கடிப்பு என்பது காலத்தின் கட்டாயமாகவும் கடுமையான போராட்டங்களுக்கு இடையே நடக்கப்பட வேண்டும் என்றும் பணமறையாக கொட்டுகிறார்கள். இந்த இடத்தில் அவர் ஏன் வந்து தேர்ந்தெடுத்தால் என்றால் அதிமுகவுடைய ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் வில்லிவாக்கத்திலே வந்து ஒரு நல்ல செல்வாக்கு பெற்றவர். அப்படி இருக்கின்ற போதும் அவர்களை மறுத்துவிட்டு நான் இங்கே நிற்க வேண்டிய கலைச்சொல் இருக்கிறது என்பதை அதை கேட்டு பெற்றிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுன். இவர்களுக்கு 3 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். சபரீசனும் ஆதவும் இவர்களும் 3 பேரும் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் சபரீசனுடைய அனைத்து சீக்ரெட் ரகசியங்களையும் ஜி2 வருமானங்கள் அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் திரு கார்த்திக் மோகன் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். நிர்வாகி என்றால் அதில் பல பிராமிகள் இருப்பார்கள், அதெல்லாம் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் உதயநிதி சிற்றரசுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாலும் அந்த இடத்தை மடைமாட்டி இங்கே நிற்பதால் திமுகவினுடைய அனைத்து ரத கஜ துரஜாதிபதிகள் யானைப்படை, காலாட்படை, தரைப்படை எல்லாம் அங்கே இறங்கப் போகிறது. அது ஒரு கடுமையான ஒரு களச்சூழலை ஏற்படுத்தும். திருப்பி சொன்னால் அது சபரீசனுடைய நட்சத்திர தொகுதியாக மாறி போயிருக்கிறது. சொந்த பொண்டாட்டியை மனைவியை அழைத்து கொண்டு இங்கே வெற்றி பெறுவது காலத்தின் கட்டாயம், நான் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். இப்போது அவர் இரண்டாவது இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால அடுத்தடுத்து அவர் வெளியே வரப்போகிறார். கொஞ்சம் காலம் வந்த பிறகு அவரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. 29 இருக்கலாம். இது முதலில் ஒரு சாம்பிள் தான். அடுத்து அவருடைய என்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் டெல்லியிலே அவருக்கு பெரிய நெருக்கம் உண்டு. உச்சபட்ச தலைவர்களோடு ரொம்ப நெருக்கம் உண்டு. இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளோடு நல்ல நெருக்கம் உண்டு. தொழிலதிபர்களோடு நிறைய இருக்க உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், அடிமட்ட தொண்டர்கள் அடித்துக் கொள்வது வேறு, இங்கே விவகாரம் வேறு. ஆனால் களம் தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக திமுகவுக்கு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்கே 40% ஜெயித்துவிட்டு நாம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அது அப்படி அல்ல. அவர்களுக்கு களம் மிக கடினமான ஒரு களமாகத்தான் இருக்கும். ஒருவேளை 2006 போன்ற ஒரு மைனாரிட்டியாக திமுக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கடுமையான இழுபறியிலே வந்தால் அவர்கள் ஒரு 96 இடங்களை பெறுவதற்கும் மீன்று ஏனைய கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சிகள்லாம் ஆளுக்கு 5, 8, 10 பெற்றுவிட்டால் அவர்களுடைய வரும். அப்படி வந்தால்தான் அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும். அப்படி வரவில்லை என்றால் பெரும் கேவலத்தில் தமிழ்நாடு போய்விடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.